திருச்சியில் ஸ்பா அப்படின்ற பேரில் பெண்களை வச்சு விபச்சாரம் செய்ததாக டிக்டாக் பிரபலம் ரவுடி பேபி சூர்யாவை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவரோட புரோக்கராக செயல்பட்ட தினேஷும் கைது செய்யப்பட்டிருக்காரு. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சன் ஸ்பா அப்படின்ற பேரில் மசாஜ் சென்டர் நடத்திட்டு வராங்க சூர்யா. இவங்க டிக்டாக் மூலமா பிரபலமானவங்க. தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டுவதற்காக டிக்டாக்ல தலையை காட்டிய இவங்க நாளடைவில் ஆபாசமாக நடிக்கவும் பேசவும் தொடங்கிவிட்டாங்க. இதனால கடும் விமர்சனங்கள் இவங்க எதிர்கொண்டாங்க. டிக்டாக்ல வீடியோ போடுபவர்களை பாலியல் தொழிலுக்கு அழைப்பதாகவும் இவர் கடந்த காலங்களில் கண்ணீர் வீடியோவை வெளியிட்டாரு. இந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க தற்கொலை செய்து கொள்ளவும் முயற்சி செஞ்சாங்க. இந்த நிலையில இவங்களுடைய மசாஜ் சென்டர்ல பெண்களை வைத்து விபச்சாரம் தொழில் செய்து வந்ததாக புகார் வந்திருக்கு. இதையடுத்து கடந்த ஒரு மாதத்துல நடத்திய சோதனையில பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதையடுத்து அங்கிருந்த 200க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு காப்பகங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சூர்யா இந்த நிலையில திருச்சி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவின் பேர்ல திருச்சி தில்லை நகர், உறையூர், கே நகர் உள்ளிட்ட காவல் நிலையங்களுக்கு உள்பட்ட பகுதிகளில் விபச்சார தடுப்பு பிரிவு தனிப்படை போலீசார் திடீர் சோதனை நடத்தினாங்க. அப்போது சூர்யா உள்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் பிடித்து போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசாரிடம் பிடிப்பட்ட சூர்யா அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. போலீசார்கிட்ட பிடிப்பட்ட சூர்யா தான் பாலியல் தொழிலில் ஈடுபடவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஸ்பாவுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மறுத்துள்ளதாக கூறப்படுது. அப்படி இருந்தாலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. விசாரணையில அந்த ஸ்பா மசாஜ் சென்டருக்கு உரிமையாளரே சூர்யா தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அவருக்கு புரோக்கராக செயல்பட்ட தினேஷும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.